நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து 2 பெண் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருப்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. யார் இவர்கள்? இவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா வந்திருந்த 26 அப்பாவி பொதுமக்கள் அவர்களின் குடும்பத்தினர் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக பகல்காம் தாக்குதல் உள்பட இந்தியாவில் தாக்குதல் நடத்த காரணமான தீவிரவாதிகள் செயல்படும் முகாம்கள் மற்றும் தலைமையகங்களை சரியாக கண்காணித்து 9 இடங்களை இந்திய ராணுவம் தேர்வு செய்து இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறையின் சார்பாக ராணுவத்தில் பல சாதனைகளை புரிந்த கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோம்கா சிங் என்ற 2 பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். 35 வயதாகும் கர்னல் சோபியா குரேஷி குஜராத்தைச் சேர்ந்தவர். ராணுவ குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ படைக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர். 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு ராணுவ பயிற்சியான எக்ஸசைஸ் போர்ஸ் 18இல் இந்திய அணியை அவர் வழிநடத்தி இருக்கிறார். இதற்கு முன்னர் காங்கோவில் ஐநா அமைதிப்படையில் ராணுவ பார்வையாளராக பணியாற்றி இருக்கிறார். அடுத்ததாக இந்திய விமானப்படையின் முக்கியமான பெண் அதிகாரியாக பணியாற்றி வருபவர் விங் கமாண்டர் வியோம்கா சிங். பொறியியல் படித்த இவர் 2004ஆம் ஆண்டு விமானப்படையில் பைலட்டாக தனது பணியை தொடங்கினார். தொடக்கத்தில் சீட்டாக் மற்றும் சீட்டா உள்ளிட்ட ஹெலிகாப்டர்களை ஓட்டியவர் வியோம்கா சிங். 2021ஆம் ஆண்டு முப்படையினரால் நடத்தப்பட்ட அனைத்து பெண்களுக்கான மலையேறும் பயணத்தில் பங்கேற்ற இவர் கடுமையான உடல் மற்றும் மன சவால்களை முன்வைத்து 21,650 அடி உயரத்தில் ஏறி சாதனை படைத்தவர். இதுவரைக்கும் இவர் 2,500க்கும் மேற்பட்ட மணி நேர விமான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு மீட்பு பணிகளில் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் என்ன மதம் என கேட்டு ஆண்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் தாக்குதல் தொடர்பாக மோடியிடம் போய் சொல் என தீவிரவாதிகள் கணவரை இழந்த பெண்ணிடம் கூறியதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் தங்கள் நாட்டு பெண்கள் துணிச்சல் மிக்கவர்கள் என்பதை காட்டும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து 2 பெண் அதிகாரிகளை கொண்டு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பிரதமர் மோடிதான் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.